எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, அந்த வீடியோல நம்ம ஆயுத பூஜையான ஒர்க் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஆயுத பூஜைனா டெய்லரிங் ஒர்க்ல கிளீனிங் ஒர்க். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நம்ம எல்லாமே லாஸ்ட் டைம்ல என்னால பார்க்க முடியாது. போன வருஷம் லாஸ்ட் டைம்ல பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால ஒரு வாரம் போன வாரம் டேபிள்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாரம் லேஸு டேபிள் மிஷினு அப்புறம் ரேக்லாம் கிளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் நானும் என் பொண்ணும் கிளீன் பண்ணோம். ஒரு ஒரு இதுவும் ரேக்லாம் அடிக்கி வச்சுட்டோம். சரி, லாஸ்ட் டைம் நம்ம ஒட்டரை அடிச்சுட்டு டோர்லாம் தொடச்சிட்டு சாமி கும்பிட்டுலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க உங்க கடையில வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த தூசி அடிக்கடிக்கு துடைக்கவும் நம்மளால முடியல. ஏன்னா வேலை நிறைய இருக்கு. நிறைய தூசி சேர்ந்து போச்சுன்னா ஒட்டரை மட்டும் அடிக்கடி நம்ம அடிச்சிருவோம். இந்த ரேக்லாம் கிளீன் பண்றது நம்ம அடிக்கடிக்கு டைம் ஒதுக்கி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடிக்கு செய்யாம இருந்தனால ரொம்ப தூசியா இருந்துச்சு. டேபிள் அடியில நான் போன வாரம் கிளீன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க பாப்பா அவ்வளோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா எனக்கு. என் பாப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லு. பசங்க இருக்கானுங்க, அவங்களும் நான் ஆயுதத்தன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. லீவுன்றதுனால சண்டேன்றதுனால ஆள் கொஞ்சம் செஞ்சுட்டோம் இன்னைக்கு. ஓரளவுக்கு துடைக்கிற வேலை எல்லாத்தையும் மாறி போட்டுட்டேன். எக்ஸஸ் எல்லாமே தேவையானதுலாம் போட்டேன். நீங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஈவினிங் தான் கொஞ்சம் ஃப்ரீயான சண்டே. மதியானம் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் ஒரு வழியா. மீதி அன்னைக்கு நம்ம மீதி துடைக்கலாம், சாமி கும்பிட்ற அன்னைக்கு துடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு நிறைய துணி வாங்காம இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தெரியுது. 2 வருஷமா வாங்காம இருக்காங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் வாங்காம இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படிதான் மறந்து போறாங்கன்னு எனக்கே தெரியல. உங்க கடையிலயும் அது மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம்ல துடைக்கிறதுக்கு கடை வேலையும் ஜாஸ்தி இருக்கும், தைக்கிற வேலை ஜாஸ்தி இருக்கும். அதனால கிளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நீங்களும் டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணி ஏற கட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் டைம்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரே நாள்ல நான் போன வருஷமா செஞ்சுட்டு ஒரே நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரே நாள்ல எங்க வீட்டுக்காரர் நானும் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணோம். இது வாரம் வாரம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம்ல நம்ம தொடச்சிட்டு சாமி கும்பிட்டா போதும். கடையை கழுவிட்டு ஓரளவுக்கு அடுக்கி வச்சுட்டேன் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் நீட்டா பண்ணலாம், இன்னும் டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. அதனால ஒரு வழியா நாங்க முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். சாமி கும்பிட்ற அன்னைக்கு ஒட்டை அடிச்சு மிஷின்லாம் மட்டும் நம்ம கைட்டு கிளீன் பண்ணணும். அதை மட்டும் அன்னைக்கு செஞ்சிருவேன். நான் செஞ்சுட்டு கழுவிட்டு நம்ம சாமி கும்பிட்டுலாம் பஸ் ஏத்துச்சு. ஆனால் சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிடுவாங்க. நாங்கள் கடையில் எப்படி தான் சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் கடையில் இப்படிதான் கணக்கெல்லாம் எழுதி வச்சிருந்தேன், தைக்கிற கணக்கு எல்லாமே. ஏன்னா கிளீன் பண்ணிட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்துட்டேன். உங்க கடையில் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.